புனித மத்தியா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர். செயின்ட் மத்தியாஸ் இயேசுவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராக பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜூடாஸ் இஸ்காரியட் துரோகம் செய்த பின் அவரது இடத்தை நிரப்புவதற்காக அப்போஸ்தலர்கள் ஜெபித்து சீட்டெறிந்து மத்தியாவை தேர்ந்தெடுத்தனர். அப்போஸ்தலர் செயல்கள் 1:23 முதல் 26 வரை. அவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி நின்றவராகவும் ஆரம்ப திருச்சபையின் உறுதியான தூணாகவும் விளங்கினார். தனது வாழ்க்கையை முழுமையாக கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து சுவிசேஷத்தை அறிவித்தார். பின்னர் அவர் தியாகமடைந்தார் என மரபு கூறுகிறது. புனித மத்தியாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடம் தருகிறது. கடவுள் தேர்ந்தெடுக்கும் போது நாம் விசுவாசத்துடன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பணியாற்ற வேண்டும். அண்டுமை வேண்டுதல். புனித மத்தியாவே, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலரே, எங்களுக்கும் இறைவன் அழைப்பை உணர்ந்து வாழும் அருளை தரும். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உமது மாதிரியாக விசுவாசத்துடன் பணியாற்றவும் கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றவும் உதவி செய்யும். எங்கள் சாட்சிய வாழ்க்கையால் மற்றவர்களுக்கும் இயேசுவை அறிமுகப்படுத்த எங்களை வழிநடத்தும். புனித மத்தியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.